أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நாம இப்போ பார்க்க போற இந்த பாடங்கள் தஜ்வீதினுடைய இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரோ ஆஃப் தஜ்வீத். தஜ்வீத் அப்படின்னு சொன்னா என்ன? தஜ்வீத் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? எதற்காக வேண்டி தஜ்வீத் அப்படின்னு சொல்லி நமக்கு குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் சொல்லப்படுது? அதை கவனித்து தஜ்வீதின் முறைப்படி ஓதணும் அப்படின்னு ஏன் வலியுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தஜ்வீதினுடைய அந்த டேர்ம்லி மீனிங், வார்த்தையினுடைய அர்த்தமும், எதில் தஜ்வீத எந்த நோக்கத்தில் அந்த தஜ்வீத் என்று சொல்லப்படுது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ முதற்கட்டமாக நம்ம பார்க்குறோம். நான் இங்கே இதை தனித்தனி கேள்வி அந்த பாணிலேயே கேள்வி கொஷின் டேக் அந்த மாதிரியே நான் இதை அமைச்சிருக்கிறேன். என்ன சொன்னால் அப்போ தான் அந்த பர்டிகுலராக உள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ன என்ன அதனுடைய பதில் என்ன, அது என்ன விஷயத்தை பொதிஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு விளங்க வரும். அதனால முதலாவது கேள்வியா, தஜ்வீத் என்றால் என்ன? ஜென்ரலி தஜ்வீத் அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த தஜ்வீத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் அரபிக்கில், இங்கிலீஷில், தமிழில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தஜ்வீத் அப்படின்னு சொன்னா அரபியில லுகத்தன் என்று சொல்லுவாங்க. அரபியில அத்தஹ்சீன், அல் இத்கான், அல் இஹ்காம் என்ற இந்த 3 வார்த்தை சொல்லப்படுது. தஜ்வீதுக்கு ஏராளமான, அந்த வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல ரொம்ப பொருத்தமான அர்த்தம் என்னன்னா அத்தஹ்சீன். தஜ்வீத் அப்படின்னு சொன்னா அத்தஹ்சீன், அல் இத்கான், அல் இஹ்காம். இந்த தஜ்வீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நம்ம சொல்ல போனா லிட்டரலி மீனிங் மாடுலேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டர்மெண்ட், அப்கிரேட், எலுகேஷன், ப்ரிடோமினன்ஸ், இன்டோனேஷன், பியூட்டிஃபை, அக்யூரசி, கரெக்ட்னஸ், மாஸ்டரி, எக்ஸலன்ஸ், பெர்ஃபெக்ஷன். இதுக்கு தமிழ்ல நம்ம பார்த்தா பூரணத்துவம், முழு நிறைவு, முன்னேற்றம், மேம்படுத்துதல், ஒளி வேறுபாடு, அழகுபடுத்துதல், தேர்ச்சி, சரியாக, முறையாக, உயர்வாக என்பதாக அந்த தஜ்வீத் என்ற அந்த தனிப்பட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரியில நாம பார்க்க போனா இவ்வளவு மீனிங்ஸ் இருக்குது. தஜ்வீத் என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள், எக்ஸாக்ட்லி அதனுடைய மீனிங் அல்லது தஜ்வீத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த மீனிங்ஸ், அந்த தனிப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தம். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கிறது இரண்டாவது, தஜ்வீத் என்ற வார்த்தைக்கு நம்முடைய பயன்பாட்டில் புழக்கத்தில் என்ன சொல்லப்படும்? அரபில இஸ்திலாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்திலாஹ்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், பட் இஸ்திலாஹ் நம்முடைய யூசேஜில் இன்னைக்கு எப்படி, நம்முடைய அந்த லோக்கல் கலோக்கியல்ல நம்ம எப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம், அந்த அடிப்படையில் தஜ்வீத் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய பயன்பாட்டில் நாம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாம என்ன விஷயத்துக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய டெஃபினேஷன் நிறைய இருக்குது அரபிக்ல. அதுல ஒரு குறிப்பான ஒரு என்ன சொன்னா, திலாவத்துல் குர்ஆனில் கரீம் ஹக்க திலாவத்திஹி ஐ பிஇஅதாஇ குல் ஹர்ஃபின் மினல் குர்ஆனி ஹக்கஹு வ முஸ்தஹிக்கா பிமுக்ததா உஸூலின் மஅஹூதா வல் இத்யானி பில் குர்ஆன் முஜவ்விதத்தன் பரீஅத்தன் மினல் ரதாஅத்தி ஃபின் நத்க். இதுக்கு தமிழ்ல சொல்ல போனா, இந்த அரபி வாசகங்களுடைய தமிழுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, சங்கை மிக்க குர்ஆனை ஓத வேண்டிய முறை பிரகாரம் ஓதுதல். அதாவது குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் வார்த்தையையும் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் எந்த தவறுமின்றி அழகிய குரலிலும் தொனியிலும் ஓதுதல். இங்கிலீஷ்ல the term is technically used to refer to the science concerned with correct recitation and pronunciation of the Quranic words and verses. இவைகள் தஜ்வீத் என்ற வார்த்தையினுடைய லுகத்து, இஸ்திலாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. லுகத்தன் வார்த்தையினுடைய அர்த்தம், இஸ்திலாஹன் புழக்கத்தில் உள்ள அர்த்தம். இதெல்லாம தஜ்வீதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும்.